என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் தாய் பேசுகிறேன். வாழ்க்கை எனும் கடலில் சிற்றில் அலைகள் உங்களை அசைத்து பார்க்கலாமே தவிர ஒருபோதும் மூழ்கடித்து விடாது. உங்கள் கர்ம வினைகளை கண்டு அஞ்சாதீர்கள். அவற்றை கரைப்பதற்கான உன்னத நாளாக இதோ இந்த சித்ரா பௌர்ணமி மலர்ந்திருக்கிறது. வருடத்தில் வரும் 12 பௌர்ணமிகளில் மிகவும் சிறப்பும் தனித்துவமானதுமான நாளாக கருதப்படுவது சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் இந்த காணொளியில் சொல்வது போல் செய்தால் 12 பௌர்ணமிகளுக்கு விரதம் இருந்த பலன்களை பெறலாம். பிள்ளைகளே, ஏப்ரல் 30 ஆம் தேதி இரவு 9:52 மணி முதல் மே 1 ஆம் தேதி இரவு 11:09 மணி வரை பௌர்ணமி கலை நிறைந்திருக்கிறது. இது வெறும் நாள் அல்ல, உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தருணம். இந்த நாளில் திருவண்ணாமலை போன்ற திருத்தலங்களுக்கு வாருங்கள். அங்கே நீங்கள் சுற்றும் கிரிவலம் வருடம் முழுதும் நீங்கள் இருந்த பௌர்ணமி விரதத்தின் பலனை உங்களுக்கு தந்துவிடும். என்னால் வர முடியவில்லையே என்று கலங்காதே மகனே. பசித்திருக்கும் ஒரு ஜீவனுக்கு நீ போடும் அன்னதானம் கோடி புண்ணியமாக உன் கர்ம கணக்கை சரி செய்யும். இன்று என் அன்பு முருகனையும் ஈசனையும் வணங்கி பிறருக்கு உதவி செய்து வாழுங்கள். பயத்தை விடுங்கள். உங்கள் கர்ம சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன். நம்பிக்கையோடு நடை போடுங்கள். இந்த தாய் எப்போதும் உங்கள் பின்னால் நிழலாக இருப்பேன். உங்களுக்கு என்னை பிடிக்கும் என்றால் உடனடியாக இந்த புனித தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துகள்.